ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ், வெறும் 3 இன்கிரீடியன்ட் தான். துருவன தேங்காய் 1 கப் எடுத்துருக்கோம். Hi friends, hi, welcome to Pami's kitchen. இன்னைக்கு நாங்க பண்ண போற ஐட்டம் பாத்தீங்கன்னா அது 60s கிட்ஸா இருக்கட்டும், 70s இருக்கட்டும், 80s இருக்கட்டும், 90s இருக்கட்டும், எல்லாத்தோட ஃபேவரட். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வில்லேஜஸ்ல அது ஃபேவரட் தான். 2K கிட்ஸ் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ளார நாங்கெல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கு வெளில வித்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த கேட் வெளியே கையோட்டு அண்ணா 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 குடுங்கண்ணா ஒன்று வாங்கி சாப்பிடுவோம். மாங்காய் வித்துட்டு இருப்பாங்க, நெல்லிக்காய் வித்துட்டு இருப்பாங்க, அதோட சேர்ந்து இது வித்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா கடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும், ஆனா அந்த சுவை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க பண்ண போறது கமர்கட். இன்கிரீடியன்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன் கேஸ் இன்னமும் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஏன் சார் பண்ணணும்? அப்பதான் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ இன்கிரீடியன்ஸ்குள்ள போலாம் வாங்க. சிம்பிளா 3 இன்கிரீடியன்ட் தான். துருவன தேங்காய் 1 கப், வெல்லம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 1 கப், அப்புறம் கீ கொஞ்சம், அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம குக்கிங்குள்ளே போயிடலாம் வாங்க. ஒரு சட்டி வச்சுருக்கோம். இப்போது நம்ம வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். அப்புறம் கை எடுக்காமல் இதை கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்ம இதை கன்சிஸ்டன்சி ஓகேவான்னு செக் பண்ணுறதுக்கு உருண்டை பதம் தான் நம்ம சொல்லுவோம். அதுக்கு ஒரு சின்ன இதில் தண்ணி எடுத்துகிட்டு சும்மா கொஞ்சம் அதில் விடுங்க. விட்டுட்டு அதை அப்படி எடுத்திங்கன்னா உருண்டை மாதிரி வரணும். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்க முடியுது. ஸோ நம்ம பதம் வந்துருச்சு. இப்போது அதில் தேங்காய் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஸ்டிரிங் கன்டினியூ பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் நெய் போட்டுடலாம். போட்டு நம்ம ஸ்டிரிங் கன்டினியூ பண்ணுங்க. கிளறிட்டே இருங்க. இன்னும் நம்ம எதிர்பார்த்த கன்சிஸ்டன்சி வரல. பாருங்கள், இப்போது நல்ல பெரண்டு ஒட்டாமல் வருது பாருங்கள், தெரியுதா? இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு மூவ் பண்ணலாம். தட்டில் கொஞ்சம் கீ சேர்த்து தேய்ச்சி வச்சுருங்க. அதில் இதை மூவ் பண்ணிடலாம். இப்போ நல்ல சூடாக இருக்கும். இப்போ இந்த சூடை நம்ம கை ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் சூடு குறையட்டும். ஆனால் சூடு இருக்கிற டைம்லேயே வந்து கொஞ்சம் கையில் வந்து நெய் தேய்ச்சிட்டு உருண்டையாக எடுத்து நம்ம சைடில் வச்சிட வேண்டியது தான். ஸோ நெய் கொஞ்சம் எடுத்துருக்கோம், கையில் போட்டு நல்லா சூடுதாகிற மாதிரியே இப்படி நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். கம்பர் கட் பண்ணால் சில உருண்டாக இருக்கும், சில இந்த மாதிரி நசுங்கி இருக்கும். நம்ம கொஞ்சம் நசுக்கியே வைப்போம். நம்ம இப்போ உருட்டி வச்சாச்சு. கொஞ்ச நேரம் அப்படி விட்டிங்கன்னா எல்லாமே அப்படி இறுகிரும். அப்புறம் நம்ம டேஸ்டிங் அப்படி கொடுத்து பார்ப்போம். அவன் பல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே எச்சி வருது. நம்ம கமர்கட் ரெடி. அபிபாய்க்கு நம்ம வந்து டேஸ்டிங் கொடுத்துடலாம். அபி, அன்னைக்கு கடையில் வாங்கி கொடுத்தேன் உனக்கு. இப்போ சாப்பிட்டு பாரு. செம்மையா இருக்கு. இனிமேல் கடையில் வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வாட்டி வீட்டில். கண்டிப்பாக அப்புறம் திரும்பி பேக் டு மெமரி லைன்ஸ் தான். I'm sure enjoying all our videos. மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebook பேஜ் லைக் பண்ணுங்க, Instagram அக்கவுண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளோட எல்லா வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. and மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Bye bye.